எங்க அப்பா பத்தி பேசணும்னா இப்போ வந்து இவ்வளோ ஒரு திறமைசாலி, இவ்வளோ ஒரு அனுபவசாலி, இவ்வளோ வந்து ஒரு இது இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவரோட விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது சில பேர் அதை கிண்டல் பண்றது, சில பேர் அதை ட்ரோல் பண்றது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப கிண்டல் பண்றவங்கலாம் யாருன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். வாயிலேயே மியூசிக் போடுறாருன்னு சொல்லுவான், கிண்டல் பண்ணுவான். உன்னால வாயில மியூசிக் போட முடியாதுல்ல, அதனால நீ கிண்டல் பண்ற. தலைமுடியை வச்சு முடி எப்படி இப்படி ஆட்டுறதுன்னு தலையாட்டுற. இந்த வயசுலயே அவருக்கு முடி இருக்கு, உனக்கு 20 வயசுலயே முடி போயிடுது, அதனால நீ கிண்டல் பண்ற. எந்த பொண்ணை பார்த்தாலும் உனக்கு அப்படிதான் தோணும். ஆனா எந்த பொண்ணை பார்த்தாலும் தோணாம ஒரே பொண்ணு தான் எனக்கு, ஒரே என்னோட மனைவி மட்டும்தான் சொல்லிட்டு கட்டுப்பாடோட ஒரு மனுஷன் வாழ்றாரு. அதை பார்த்தா நீ கிண்டல் தான் பண்ணுவ. ஏதாவது ஒரு போதைக்கு அடிமையா இருப்ப. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம வாழ்றத பார்த்தா கிண்டல் பண்ணதான் உனக்கு தோணும். இப்படி இந்த கிண்டல் பண்றவங்களெல்லாம் பார்க்கும்போது நீங்க ஒன்னே ஒன்று தான் புரிஞ்சுக்கணும். இதுல எதுவுமே உங்களுக்கு வராதுன்றவன் தான் கிண்டல் பண்றான். ஆனா அதையும் மீறி சில பேர் நம்மளுக்கு வரலனாலும் நம்மள ஒருத்தனுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கு, இப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்கானே, இந்த மனுஷனுக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றத மதிச்சு அவரை ரெஸ்பெக்ட் பண்ணதுனாலதான் இன்னைக்கு அவருக்கு அந்த இடம் கிடைச்சிருக்கு. அந்த நல்ல உள்ளங்களுக்கு நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.